சர்வதேச அளவில் சுற்றுச்சூழல் தரத்தை உறுதி செய்யும் ப்ளூ ஃபிளாக் அங்கீகாரத்தை பெறுவதற்காக சென்னை மாநகராட்சி மெரினா கடற்கரையில் பல்வேறு மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டுள்ளது. இந்த அங்கீகாரத்தை பெற கடற்கரை 33 சர்வதேச தரநிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அதில் குடிநீர் வசதி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த கழிப்பறைகள், தூய்மை, பொதுமக்களுக்கான நடத்தை விதிகள், கடல் நீரின் தரம் குறித்த தகவல்களை நேரடியாக காட்சிப்படுத்துதல் உள்ளிட்ட பல அம்சங்கள் அடங்கும். மெரினா கடற்கரையில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகள் பெரும்பாலும் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கடல் நீரின் தரம் தொடர்பான 2 முக்கிய நிபந்தனைகளை சென்னை மாநகராட்சி பூர்த்தி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தொழிற்சாலை கழிவுகள், கழிவுநீர் அல்லது சாக்கடை நீர் கலக்காத தூய்மையான கடல் நீராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையில் கூவமாற்றின் கழிமுகம் வழியாக கடலில் கலக்கும் மாசடைந்த நீரே முக்கிய தடையாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்றத்துறையின் நிபுணர்களுடன் நடைபெற்ற ஆலோசனையில் கூவம் கழிமுகத்திற்கு அருகில் மெரினா அமைந்திருப்பதால் குறிப்பிட்ட பருவநிலைகளிலும் கடல் நீரின் தரம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 2022 முதல் கடல் நீரின் தரம் தொடர்பான தரவுகளை ஆய்வு செய்து மாசுபாட்டிற்கான காரணங்களை கண்டறிந்து சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் சீரமைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள தேசிய ஒருங்கிணைப்பு அமைப்பு பரிந்துரைத்துள்ளது. கூவமாற்றை சுத்தப்படுத்தவும் மாசுபாட்டை குறைக்கவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை ஆதாரங்களுடன் விளக்கினால் தேசிய மற்றும் சர்வதேச நடுவர் குழுக்களை நம்ப வைக்க முடியும் என சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 98 ஏக்கர் பரப்பளவில் 5 கட்டங்களாக மெரினா ப்ளூ ஃபிளாக் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கூவமாற்றின் மாசுபாடு கட்டுப்படுத்தப்பட்டால் மட்டுமே சென்னை மெரினா கடற்கரை உலகத்தரம் வாய்ந்த ப்ளூ ஃபிளாக் அங்கீகாரத்தை பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகத்தர சான்றிதழான ப்ளூ ஃபிளாக் அங்கீகாரத்தை பெற சென்னை மெரினா கடற்கரையை மேம்படுத்த பல கோடி ரூபாய் செலவிடப்பட்டாலும் கூவமாற்றின் வழியாக கடலில் கலக்கும் மாசு அந்த கனவை சிதைக்கும் தடையாக மாறியுள்ளது. என்ன பிரச்சனை? பார்க்கலாம் இந்த தொகுப்பில்.